மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிங்களா? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் லோங்க ஓடிட்டோம் போல. 4.5 லட்சத்துக்கு மேல போகக்கூடிய ஒரு உதவி. பாட்டி கவனம். ஓகே, பிடிச்சுக்கொள்ளுங்க. நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறான். வருது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நிறைய யூடியூப் சேனல் அதுகளெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இது ஒரு வாய்ப்பு, அப்படியெல்லாம் தேடி பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் எங்களோட வந்து சகவாசமாக பழகி எடுத்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும் தான். போக முடியாமல் எதுவுமே இன்னும் வச்சுக்கு செக் பண்ண இல்லை. இன்னொரு வச்சுக்கு மேலே கல் எல்லாமே இருக்கு. ஆனால் யாரும் போயிட்டு பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்த்ததுலேயே நீங்கள் மட்டும்தான் வந்து எங்களோட கலந்து வந்தது வந்து நீங்கள் மட்டும்தான். இப்பயும் பாருங்க, இந்த வழியால் வந்து போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, வந்திருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உதவி ஒன்று செய்றீங்க எங்களுக்கு. வேற யாரும் செய்யலை. வெறும் நன்றி சார்பாக எல்லாரும் சார்பாக, ஊர் மக்கள் சார்பாக எங்களுக்கு நன்றி. சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. சரியான சந்தோஷம் எங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சது வந்து நீங்கள் மட்டும்தான். எப்படி சொன்னீங்க, செஞ்சீங்க. வணக்கம், இந்த தமிழ் தரநீர் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரிகலாதனே, கேஜே திவா. ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பழையபடி மறுபடியும் வந்து இப்போ பதுளைக்கு வந்திருக்கிறோம். அதுவும் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து நடக்கு சும்மாடா இதே பொறுத்தவரை கிலோமீட்டர் ஃபுல்லாக இருக்குது. வாகனம் புகை பறக்குது. அதான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் முதலாக வந்து மலைய பக்கம் வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி போட்டது வந்து பதுளையில் இருக்கிற யூரி என்ற இடத்துல தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கண்ணே. நாங்கள் பதுளைக்கு வந்து மலைய பக்கம் வந்து ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோ அதான். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தவங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டு போனாங்க, எங்கள் முடிஞ்ச நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு யாராவது செஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ அப்போ அதுக்கான நேரம் தான் இது. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நாவலப்பட்டி, கண்டியில் இருக்கிற நாவலப்பட்டின்ற இடத்துல நாங்கள் நின்றுறாங்க. அங்கேருந்து நுவரேலியாவோட வந்து இப்போ கிட்டத்தட்ட பசறை, இது பசறையில் இருக்கிற யூரி என்ற இடம், அங்கே தான் வந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் சொல்லிக்கலாம். 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து அந்த நிவாரணம் இது வந்து கொடுத்துட்டு, நிவாரணம் என்ன, இந்த உதவி செஞ்ச அந்த பொருட்களை வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறமான இங்கேருந்து திரும்ப 110 கிலோமீட்டர் வலிக்கிட்டு வந்து எங்களோட ஊருக்கு வந்து போகிறோம், அதாவது வெடிக்குள்ளே போகிறோம். அப்போ நாங்கள் மலையத்தை விட்டு இப்போ அவசரமாக வந்து ஒரு வேலையை வெளியே வர்றதால வந்து எங்கள்கிட்ட அந்த ஹெல்ப்பிங்கான வந்த காசு வந்து இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் வந்து சரியாக இடத்தை தேர்வு செஞ்சுட்டு வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணாங்க. அப்போ அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளே பின்னால் பார்க்குற வண்டியில் தான் நாங்கள் அந்த பொதியெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பதுளையில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த பொருட்கள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து நாவலப்பட்டிலாம் தங்கி நின்றுறாங்க. ஸோ அப்போ அங்கே தான் எங்களுக்கு வேலை இருந்ததால் வந்து அப்போ அங்கேயே நாங்கள் ஒரு கடையை பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டோம், யூரிக்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு முன்னுக்கு தான் இந்த இன்ட்ரோ கொடுக்குறோம். உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தவங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி. இது கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே போகக்கூடிய ஒரு உதவி என்று சொல்லலாம் இந்த உதவி வந்து. ஸோ என்ன கொடுக்குறோம்ன்றதை வந்து நீங்கள் அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த இடங்களை தான் வந்து அந்த வீடியோவில் காட்டியிருந்தாங்க. இதுதான் அந்த மேலேருந்து வந்த மண் சரிவு சொல்லலாம். சரியா போமா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பயணம் எப்படி? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் லோங்க ஓடிட்டோம் போல. சரி, எதால போகிறது? எதால? வணக்கம். எப்படி போகிறது? போயிடாது, ரோட்டை காமிக்க உங்களுக்கு போயிடாது. அண்ணாக்கள் தான் வந்தவங்களே பிரேலான ஏற்றிட்டு முன்னால் போய் கொண்டிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஒரு ஆள் தான் போகல. இங்கே பாருங்க இப்படி கிடக்குண்டு ஃபுல்லாக வந்து அப்படியே அடைச்சிருக்கு. நானும் அண்ணா மட்டும்தான் வண்டியில் வந்து நாங்கள் லக்கேஜ் ஏற்றிட்டு. உண்மையாக வந்து நாங்கள் என்னென்னா மெயினாக ஒன்று சொல்லணும், வந்து அங்கேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணம், இங்கே அங்கேயே நாங்கள் ஒரு சாமான் அரேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோ பாடுபட்டு நாங்கள் இங்கால வந்து நின்று திரும்ப இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்காது. அதுதான் மெயின் பிரச்சனை. அதுலேருந்து தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த பாதான் போல. ஐயோ, இது என்னப்பா அது எப்படி போமா கவனம். ஐயோ,
இது என்ன பாரு எல்லாரும் மறைக்குமா பக் பக்குன்னு அடிக்கு பாதைகள் தான் உண்மையிலே வந்து சரியான மோசமே பயணம் செய்தது கொஞ்சம் கஷ்டம் மலையத்துல ஆமா திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சொன்ன மாதிரி யூரி ஸ்டேட் அதாவது பசறையில் இருக்கிற யூரி ஸ்டேட் வருமா வருங்க வல்லத்தில் வீடு இது அப்படிதான் அப்படிதான் ஓகே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசறையில் இருக்கிற அந்த யூரி என்ற இடம் அந்த ஸ்டேட் தான் இப்போ பாருங்க அந்த பக்கத்தில் வந்து ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் போனது வந்து மேலால் வந்து நாங்கள் வந்து அதை டிரெக்டாக காட்டுறதுக்காக வந்து இப்போ அவங்களோட அந்த கோயிலுக்கிட்ட இது எந்த ரூட் என்னது இது வந்து பசற யூரி கோயிலுக்கு போகிற இடம். கோயிலுக்கு போகிற ரூட் மேலால் வந்து யூரி பெக்டிடிசன் கோயிலுக்கு போகிற இடம், பிரதான கோயிலுக்கான போகிற இடம். ஓகே நம்மளுக்கு வந்து வாகனத்தை கொண்டு வரணுன்றதுக்காக வந்து நாங்கள் இந்த ரூட்டில் வந்து அந்த ரூட் எவ்வளோ மோசமாக தான் இருக்குது. இங்கேருந்து எப்படி வந்து போகிற பயணம் செய்கிறது இது வந்து நம்ம சாதாரணமாக யோசிக்கிறோன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் இந்த நீங்கள் முதல் முறையாக வரும்போது 2வது முறையாக வரும்போது உங்களுக்கு தெரியல, இதோட முன்னுக்கு சரியான மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து முன்னே வந்து அங்கிட்ட அந்த ரோட்டுக்கெல்லாம் அங்கிட்டு தாண்டி போகலாம். இப்போ வந்து இந்த இதெல்லாம் ரோட்டெல்லாம் உடஞ்சி பாலமெல்லாம் ஒன்றுமே இல்லை. முன்னே வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது இந்த ஊருக்கு. இப்போது வந்தவங்களே மறந்துட்டாங்களா நம்ம யூரிக்கா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பாதிப்படைஞ்சு எல்லாம் மோசமாயிட்டு. நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டாக போட்டதும் இந்த ஊரை தான் நாங்கள் வீடியோ போட்டது. நாங்கள் ஆனால் எங்களுக்கு நீங்கள் இந்த உதவி செய்கிற வந்து பெரிய ஒரு நன்றி. அப்படி இல்லை, முதல் தரம் வந்துட்டு போனாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக வீடியோவிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க, வேறு யாரும் கொடுக்கல. அதையும் சொல்கிறேன், நான் மீடியாவுக்கே சொல்கிறேன், பெஸ்ட்டாக நீங்கள் தான் கொடுக்குறீங்க. உண்மையாக வந்து இப்போ இதுக்கு முதல்ல வந்து வர உதவி செஞ்சாங்களா இங்கே? நிறைய வீடியோ காரவங்க வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் உங்களை மேலேயெல்லாம் கூப்பிட்டு போனேன். சரியா, நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உதவி ஒன்று செய்கிறீங்க எங்களுக்கு, வேறு யாரும் செய்யலை. அது வந்து உங்களுக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக எங்களுக்கு நன்றி. நன்றியில் நீங்கள் கை கும்பிடக்கூடாது, அது உண்மையில வந்து பிடிக்காது. ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, வந்திருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 70 பேருக்கிட்ட வந்து லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். 70 குடும்பத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க வந்து ஒரு 55 வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் சேமாக தான் நாங்கள் பார்சல் கொண்டு வந்திருக்கோம். சரிதானே, சண்டை நடக்கக்கூடாதுக்காக வந்து நாங்கள் அப்படி சொன்னாங்க. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா எங்களுக்கு வளமையாக நிறைய இடங்கள்லேருந்து ஒரு பிரச்சனை வருது. அதாவது 60 பேருக்கு சொன்னால் 80 பேர் வருவாங்க, 80 பேருக்கு போய் சொன்னால் 100 பேர். அது நீங்கள் கணக்கு பண்ணி கொண்டு வர இல்லாது, அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து இப்படி. சரி, இப்போ ஒரு நேம் லிஸ்ட் எங்கே இருக்குது காட்டுவா? அக்காவா மெயின். ஓகே. சரி, இப்போ இதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? இதுக்கு முதல் நீங்க கொண்டது இல்லை கிடைக்கல, வேற ஒன்றுமே ஓ கிடைக்கல. இல்லை கிடைக்கல. இப்போ அந்த இடத்துல தங்குற இடத்துல நீங்கள் யாரும் வந்துட்டாங்களா எல்லாரும்? ஒரு 31 குடும்பம் அங்கே தங்க வச்சுருக்காங்க. மற்றவங்க அங்கே தங்க இடம் இல்லாதனால வீட்டுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நைட்டுக்கு அங்கே போயிடுறாங்க பெக்டிக்கு. இங்கே இருக்கே நிறைய வீடு காட்டிட்டு போவாங்க. அந்த வீடெல்லாம் போயிட்டு பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் மேலே எல்லாம் வெடிச்சிருக்கு. இவர் தான் கூட்டிகிட்டு போனார் உங்களை, இவர் சத்தியநாதன். நிறைய இடம் பார்த்தீங்க. அது இல்லாமல் அந்த மற்றவங்க வந்து எங்கள் கூட சரியான பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கும் இந்த சமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரச்சனை போடுறாங்க. மற்றவங்க அப்படின்னா பாதிக்கப்படாதவங்க சரியான பிரச்சனையாக இருக்குது. இப்பயும் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பிரச்சனைங்கண்ணே. என்னன்னு சொல்லி தெரியல. அது வந்து இப்படித்தான் சாதாரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து கிராம சபை வந்து எடுத்து எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி, அப்போ நமக்கு தெரியும் தானே. அதுலேயும் சில பேர் வந்து எங்களோட ஃபைட் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆள் பார்த்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒன்றும் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ
பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை உண்மையாக அதுதானே. இப்போ எல்லாரும் தானே இவ்வளோ காலமாக இங்கே இருந்துருக்குறீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த டைமில் பாதிக்கப்பட்டதாரு அவங்களுக்கு தான் நம்ம ஏதாவது செய்யணும். வீடியோ காட்டினே அவங்க மட்டும்தான் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அதான் அந்த வீடெல்லாம் மட்டும் அடிச்சு போய் மறைஞ்சு போய் இருக்கிற அப்படி கூட 70 பேர் அனுப்பியிருந்தேன். அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க 55 பேர். நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 2 குடும்பம் இருந்ததை ஒன்றை வெட்டிட்டு அந்த ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி 55 குடும்பம் சேர்த்து கரெக்டாக இப்போ இடத்துல 55 இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஆக்கள் யாரும் நிற்கிதா? இல்லை சப்போஸ் வரமாட்டாங்க. சரி ஓகே பார்ப்போம். அது லாஸ்ட்ல பார்ப்போம். எங்களுக்கு இன்னொரு 6 குடும்பம் இருக்கு விளக்கா அந்த சைட்ல உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவோம். ஏன்டா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் கட்டாயம். அந்த 6 குடும்பத்துக்கு மட்டும் தான். நீங்கள் அவங்க 6 பேருக்கு கொடுத்துட்டு போகலாம். சரி இல்லை நாங்களும் இதை சொல்லும்போது மீடியாவில் எல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லி எதுவும் வாங்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து உண்மையை சொல்லி தான் வாங்குறோம். போயிட்டு பார்த்தீங்க இந்த தம்பி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் காட்டியிருந்தாரு. அப்போ நாங்கள் சும்மா அந்த வேலைக்கு போகாமல் பயந்து இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நாங்கள் வாங்கலை. பாதிக்கப்பட்டனால இந்த கோட்டேஸில் வந்து 2011 ஸ்லிப் துண்டு தான். கொஞ்சம் மழை வந்துட்டா எங்களை எல்லாம் போக சொல்லிடுறாங்க. 2011 வந்த ஸ்லிப் அது அப்படின்னா அந்த மண் சரிவு ஏற்பட்டது. 2011 இன்ன வரைக்கும் வீடா எதுவுமே கட்டி கொடுத்ததில்ல. அந்த வீடு வந்து 16 குடும்பம் இருக்கு. அதுக்கு வந்து ஒப்பு கொடுத்துருக்காங்க வந்து போன வருஷம் தான். எப்படி வீடு ஒன்று தாரோன்னு சொல்லி 9ஆம் மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அப்போ எத்தனை வருஷம்னு பாருங்க. அந்த வருஷத்துக்கு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. சரி ஓகே. அப்போ இதுக்கு முதல்ல வந்து இவங்களுக்கு இப்போ அங்கே தங்க வைக்கக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒன்றும் பண்ண இல்லையா, ஒன்றும் கொடுக்க இல்லையா? அவங்களோட காய்ச்சிருந்தாங்களே அந்த டைமில் ஒன்றும் பெருசாக யாருக்குமே ஒன்றுமே கொடுக்கல. நினைக்கிறேன் அப்படி சொன்னா கொமனா வருது. அப்படியா தனிப்பட்ட ரீதியில கொடுக்க இல்லையா? அப்படியா நீங்க வந்து அங்க பேசும்போது அந்த பிரதேச சபையில உள்ளவங்க சொன்னாங்க தானே அப்படி ஒன்று கொடுக்க இயலாது, அவங்க மூலியமா தான் கொடுக்கணும்னு சொல்லி. அதனால அவங்க எல்லாம் பாறை எடுத்துட்டு அதுல பிரிச்சு கொடுத்தாங்க. அது வந்து டோக்கன் ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் வீட்டுகளுக்கு அனுப்புறவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட சரியாக 70 குடும்பமா இங்கே? சரியாக 70 குடும்பம் பாதிக்கப்பட்டது. நாங்கள் வந்து 55 எடுக்க சொன்னோம். நாங்கள் வந்து சரி நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் அதை சொன்னேன்னா இப்போ இவங்க யோசிப்பாங்க தானே, அந்த 55 குடும்பத்தை மட்டும் நான் எடுத்து வச்சதாக சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொன்னது வந்து அவங்களுக்கு தெரியாதே, அதை கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுங்க. நீங்கள் அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து நான் 55 தான் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட்னு போட்டீங்க 55 எடுக்க சொல்லி. நாங்கள் அந்த 55 லிஸ்ட்டுன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து நீங்கள் தான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்கிட்ட எங்கள் மேலே என்ன சொல்ல முடியலன்னா நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இதை போய் பண்ணியிருக்கோம். அதாவது பாதிக்கப்பட்ட இடங்களில் போய் வந்து மொத்தமாக வந்து செஞ்சுருக்கோம். வந்து அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து சண்டை வரும். உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு 50 பேருக்கு கொண்டு போனால் இன்னொரு 10 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்பாங்க. அப்போ கேட்கல வந்து பிரச்சனை வருமே 2 பேர் எடுக்கலைன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ஒரு மனிதாபிமான அடிப்படை வேணும். ஏன்னா உண்மையிலே யார் பாதிக்கப்பட்ட நம்மளோட வீடு பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அங்கால பக்கத்தில் எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம அவங்கள தான் காட்டணும். அதான் வந்து உண்மை. ஸோ அப்போ இது வந்து அரசாங்கமோ எதுவும் ஒன்றுமே இல்லை. எங்கள் மூலம் வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காசை வாங்கி, அதாவது எங்களை நேசிக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்க எங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க பணம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. இது நாங்கள் எங்களோட விருப்பப்படி கொடுக்குறது தான். ஸோ அதன்படி வந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து டிரெக்டாக அந்த லிஸ்ட் எடுத்திருந்தாங்க. நாங்கள் லிஸ்ட் அனுப்ப சொல்ல 70 பேர் அனுப்பியிருந்தவங்க. நாங்கள் அப்போ சொல்லி நான் வந்து ஒரு 55 பேர் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி 55 பேர் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிறாங்க நம்ம கொடுத்து முடிப்போம். ஏன்னா எங்களுக்கு டைம் போய் கொண்டிருக்கு. ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் பேரை கூப்பிடுங்களேன். ஓகே. இப்போ இதில் பிரச்சனை இருக்கு என்னென்னா அப்புறம் வந்து கீழே அரிசி இருக்குது எல்லாம் இருக்குது. இந்த ஊரோட பிரின்சிபல் என்ன சார்? அதிபருடைய கணவன் இந்த யூரி பாடசாலைங்களா? யூரி பாடசாலை. ஓகே ஓகே சரி. அப்போ அவர் மூலமே முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. நீங்கள் ஒரு ஐயோ பேரை வாசிங்கோ. சரி அப்போ முதலாவது பாரிசல் வந்து அவர் மூலமே கொடுக்கட்டுமா? கொடுங்க. நீங்கள் கொடுங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் கொடுங்க கொஞ்சம் பேர் கொடுங்க. ஓகே ஓகே. என்ன சின்ன வந்துருக்கு? ஓகே இந்த குடி. நோட் பண்ணி போறீங்களா? நோட் பண்ணி போறீங்களா? அண்ணன் வந்து நிறைய விளக்கம் காய்ச்சிருந்தாரு, நிறைய இடங்கள். சரியா? ஓகே
பிரதாப் தேங்க்யூ. ஓகே தேவநாயகம் பாட்டி கவனம். ஓகே பிடிச்சுக்கொள்ளுங்க. சரி மணிவண்ணன் கிட்டத்தட்ட 70 பார்சல் வந்து நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து 5 கிலோ அரிசி பேக். நாங்கள் வந்து பொதியில் வந்து பாகுமா எல்லாமே வந்து இருக்குது. அது வந்து சொல்கிறோம் 17 முழுதும். பிரபாகரன் ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். அதுங்களை யார் வாங்குறேன்ட்டு அந்த பாருங்களேன், அதுல பேர் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு தான் இன்னும் கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு அந்த பேர் அந்த மிஜ்ஜாக அதில் தான் பார்க்கணும். அதில் தான் பார்க்கணும். ஏன்னா மற்ற 55 முடிஞ்சு அந்த 15 பேர் அந்த லிஸ்ட்டில் தான். அந்த 15 பேர் எங்கே இருக்கிறாங்க தெரியாதா? இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதாவது நாங்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க 70 பேர் அந்த இடத்துல வந்து நாங்கள் சொன்னாங்க 55 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் 70 பார்சல் தான் கொண்டு வந்தோம். மிச்சம் இருக்கிற கார்டு ஏன்னு சொல்லி சொன்னால் 70 பேருக்கு வந்து கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். சரியா சரியா ஒருக்கா சரியா இதில் நிற்கிறாங்களா அவங்க? சரி ஓகே. அந்த வாங்காதவங்கள கூப்பிடுங்க. பேர் உங்களுக்கு நீங்க அனுப்புற அந்த வாட்ஸ்அப் அதில் இல்லையா? அதில் பாருங்களா, அதில் பாருங்கள். ராசலட்சுமி என்ன வேற பேரா? ராஜலட்சுமி. அதான் பாரு மயில் வாகனம் பிரசாந்த் பிரசாந்த் கடை உங்களோட பிரசாந்த அவரோட பேரும் பிரசாந்த். நான் பார்த்தேன் கேப்பில் லிஸ்ட்டில் பேர் கொடுத்துருக்கேன். தேவேந்திரன் அண்ணா வந்து தெரிஞ்சிருக்கும். நேரத்தில் வந்து நாங்கள் அண்ணாக்களோட தான் போய் கதைச்சிருந்தோம். நாங்கள் வந்து சந்தோஷமா இப்போ நாங்கள் சொல்லிட்டு போனாங்களே என்ன சந்தோஷம் சொன்னால் இது நாங்கள் நினைக்கல எப்படி ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் வந்தது ஒரு யூடியூப் வீடியோக்காக வந்தீங்க. வந்து பிரதாப் மூலியமாக எல்லாம் நாங்களும் உங்களுக்கு எல்லாம் காமிச்சோம். பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்க. பார்த்துட்டு இவர் மூலியமாக ஒரு முயற்சி செஞ்சு இவரும் கால் பண்ணி பிரதாப் சரி இவர் மூலியமாக மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் லிஸ்ட் பேர் எடுத்து முக்கியமாக எவ்வளோப்பட்ட பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த உதவி செஞ்சதுக்கு இந்த மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு நன்றின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பெரும் நன்றி. உண்மையிலே சந்தோஷம். அதான் நாங்கள் இங்கேருந்து போய்க்கல உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் முதலாவது வந்த கிராமமும் உங்கள்கிட்ட தான். அந்த மாதிரி செஞ்சது வந்து நீங்கள் மட்டும் தான். எப்படி
சொன்னீங்க செஞ்சீங்க அதான் எங்களுக்கு பெரிய விஷயம். நாங்கள் செஞ்சாலும் வந்து உண்மையில வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க தான் உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதை செஞ்சோம், அவ்வளோதான். வந்து உண்மையிலே எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கு வந்து அது கிடைச்சதுக்கு வந்து. சரி, ஓகே. நாங்கள் வந்து முதல்ல இந்த ஏரியாவுக்கு கோல் எடுத்து வந்து பேர் லிஸ்ட் கேட்டுருந்தோம். நாங்கள் வந்து அப்போ நீங்கள் அனுப்பியிருந்த எத்தனை பேர்? 70 குடும்பம் லிஸ்ட் ஒன்று அனுப்பிடு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னாங்க? நீங்கள் சொன்னீங்க 55 தான் இருக்குது எங்களால், 55 குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அந்த லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு 55 பேத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து தரோம்னு சொல்லி. ஆனால் இப்போ கொடுத்தது எத்தனை பேர்? 70 பேத்துக்கும் கொடுத்தாச்சு. அது உண்மையாக வந்து இந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லா இடத்தையும் போய் வந்து எதிர்கொண்டிருக்கோம். அவர் சரியாக எழுபதுன்னு சொல்லிட்டு போனால் மிச்சம் ஒரு 10 பேர் வந்து நின்று சண்டை பிடிப்பாங்க. வந்து அதுலேருந்து தான் நாங்கள் வந்து நீங்கள் 70 பேர் அனுப்ப நாங்கள் சொன்னாங்களா 55 பேர் தான் இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஏதாவது வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணாங்க. சொன்ன மாதிரியே வந்து அந்த 70 பேருக்கு வந்து கொடுத்துட்டோம். இது எங்களுக்கும் வந்து மன திருப்தி. உண்மையிலே வந்து உங்களுக்கும் சந்தோஷம். ஊர்ன்ற சார் சந்தோஷம். ஊர் சார்பாக எல்லாரும் தூரம் கொண்டு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்ததுக்கு வெறும் நன்றி சார்பாக எல்லாரும் சார்பாக எல்லாரும் கை தட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீடியா வீடியோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மீடியா வந்து இப்போ எடுத்தீங்க தானே, எங்கள்கிட்ட வீடியோலாம் எடுத்துகிட்டு போனீங்க, எங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனீங்க. இப்போ இது இப்படி தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து பார்த்தோம் எல்லாம். நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணுமே இந்த டைமில். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவீங்க சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. சரியான சந்தோஷம் எங்களுக்கு. எங்கள் பதுளை யூரி ஃபேக்டரிசன் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். அதான் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஐயோ கைதட்ட வேண்டாம், பிரச்சனை இல்லை. நன்றி. அந்த அக்காவோட ஃபஸ்ட்டாக கழிச்சிருந்தாங்க. என்ன வாங்க பிரச்சனை இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உங்களோட ஒய்ஃப் அது அப்போ குடும்பமாக சேர்ந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறது வந்து அண்ணா. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவுக்கு வரைக்கும் வந்து அக்காவோட வந்து கழிச்சிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா தான் அப்போ எனக்கு இப்போ தெரியும் அந்த குடும்பம் வண்டி சொல்லி. சரி, அதான் உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு போகிறோம் தானே, இந்த வீடியோ மூலம் என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து முதலாவது வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்களால் முடிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுருக்கோம். சரிதானே? நாங்கள் செஞ்சாலும் வந்து அந்த வீடியோ பார்க்குறோம், எங்களை நேசிக்கிறவங்க தான் அந்த காசு அனுப்பியிருக்காங்க. அந்த அதை நாங்கள் சொல்லுவோம் மாறண்டு. ஸோ அது மூலம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து உங்களோட நேம் லிஸ்ட் வந்து கேட்டு நாங்கள் வேறு ஆட்கள்டையும் கொடுத்துருக்கோம். எங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து எடுத்துறது கேட்டவங்கள அந்த இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட லொக்கேஷன்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வந்து சந்திச்சாங்களா அப்படி என்று தெரியும். அவங்க யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை கொஞ்சம் நீங்களும் அந்த மீடியாவை எங்களுக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வருவாங்க, என்ன செய்யறாங்க அதுன்னு வீடியோ எடுத்தாங்க. ஆனா அவங்க யாரு எவருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட வந்து சகவாசமா பழகி எடுத்த வீடியோ வந்து நீங்க மட்டும் தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் வந்து கொப்பி புஸ்தகம் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு, அவ்வளோ கொடுத்தாங்க. அதான் இப்போ எங்கிட்ட வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா கேட்டு வாங்கிடுப்பாங்க வந்து உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதான் உண்மை நன்மை, ரெண்டு நன்மை. ஆனால் அதை தாண்டி வந்து இது இந்த பிரச்சனை வந்து இப்போயும் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து நிறைய வீடுகள் இடிஞ்சிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் உங்களை வந்து எப்படி ஒரு நிலையில் வந்து இருந்தவங்கன்னு சொல்லி. இப்போ வந்து எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி வீட்டுக்கு இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்குள்ள இருந்தது 150 குடும்பம், 600 லட்சம் ஃபேக்ட்ரியில். இப்போ அவங்கள வந்து வீடுகள் ஓகே அவங்களால இருக்க முடியும்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து அவங்கள அனுப்பிட்டு இப்போ நாங்கள் இருக்கிறது 135 பேர் தான் இருக்கோம். 33 குடும்பம் 176 பேர் இருக்க முடியாது. அவங்க வந்து டெம்பரரியா தான் அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட அவங்கள வந்து நிரந்தரம் அங்கே இருக்க வைக்கல, அவங்கள வந்து டெம்பரரியா அனுப்பியிருக்காங்க. சம்டைம் மழையெல்லாம் அவங்க அங்கே வந்துருவாங்க. அவங்களுக்கு சேஃப்டி இல்லை அங்கே இருக்குது. அவங்கள வந்து டெம்பரரியா நம்ம ஏஜி மூலியமா அரசாங்கம் மூலியமா அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தர வசிப்பீடு இல்லாது அவங்கள வந்து டெம்பரரியா தான் அங்கே அனுப்பியிருக்காங்க. அதாவது மேலெல்லாம் வந்து வெடிச்சிருக்கு, வெளியே வந்து கூட்டி கொண்டு காட்டியிருந்தோம். வந்து நாங்கள் அதை எடுத்து காட்டி நீங்கள் வர மாட்டேன்ட்டீங்களே. ஐயோ, இன்னும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதுக்கே நிறைய பேச்சு விழுந்தது வீட்டை வந்து ஏன் எவ்வளோ தூரம் போனீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்கள பயந்தானே. இப்போ உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது வந்து நீங்கள் இப்போ திரும்ப அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்றே தெரியாது. வந்து புதுசாக வந்து பாய்கள் வந்து எல்லாருமே வந்து பயந்துடும். அதான் வந்து உண்மை. ஆனால் இருந்தாலும் இவங்களால் முடிஞ்சதோ வந்து செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு டீச்சர் வீடை கொண்டு காட்டியிருந்தாங்க. என்ன இங்கே இதுக்கு பிரின்சிபல் ஒரு சார் ஒரு கதை பாருங்களே. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தா இவங்க சொல்லியிருந்தவங்க வந்து டீச்சரும் அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே சிக்கியிருந்தவங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா, சிக்கியிருந்தவங்கன்னு சொல்லி அவங்க தான் ஆரம்பத்தில் வந்து அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து உடைஞ்ச மாதிரி கிடந்தது தானே. நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் போன மாதம் இந்த நேரம் நாங்கள் இன்னையோட சரியா ஒரு மாதம். அதாவது நேற்று நாள் வந்து நாங்கள் கண்டியில் ஒரு ஃபேமிலியை பார்க்க போயிருந்தோம்.
இன்னைக்கு தான் அந்த குடும்பத்தில் வந்து 3 உயிர்கள் வந்து பறி போயிருந்தாங்க. இன்னைக்கு தான் அந்த ஃபெமிலியை போய் பார்க்க வேண்டியது. ஆனால் நாங்கள் நேற்றைய நாட்கள்லேயே போயிட்டு அவங்களுக்கான ஆறுதல் சொல்லி இது எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தோம். அண்ட் இன்னைக்கு கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து ஒரே மாதம், அதாவது கார்த்திகை 27 நடந்துச்சு, இப்போ மார்கழி 27 போனது இதே நேரத்தில் தான், இதே நாள் இதே நேரத்தில் தான். இப்போ இந்த டைம் தான். இப்போ எத்தனை மணி அப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி இந்த டைம் வந்து நீங்கள் இப்போ பதறி ஓடிச்சிருக்கீங்க. இதே டைமில் தான் அது போனது. போக முடியாம சரி, அது உண்மையில வந்து ஒரு சந்தோஷமா இருக்காது. என்னென்ன சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சரியா 27ஆம் தேதி இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து நாங்கள் அதே நாளில் வந்து இந்த ஹெல்ப்பிங் வந்து பண்ணியிருக்கோம். இல்லை, அது உங்களோட மீடியாவுக்கு தான் பெரிய நன்றி தெரிவிக்கும். அது உங்களுக்கும் டைமிங் சரியா அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அன்னைக்குன்னா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது கொஞ்சம் சிக்கலான நிலைமை தான். எப்படின்னு கேட்டால் நாங்கள் எல்லாருமே பொதுவாக மழை காலங்கிறதுல பொதுவாகவே இருந்த நாள் தான். ஏன்னா மழை வந்தால் பெரும்பாலும் குளிர், பேசாமல் ஓய்வெடுப்போம்னு சொல்லி தூங்கணும்னு சொல்லி எல்லாரும் இருந்த நாள். அப்போ திடீர்னு இங்கனைக்குள்ள இருந்த சில ஊரில் இருந்த ஆட்கள் வந்து இந்த மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, இந்த பக்கம் இடியுதுங்கிறதால ரதத்தை கொண்டுட்டு போனாங்க ஃபேக்ட்ரிக்கு. அப்படி போன நேரத்தில் அவங்க தான் மேலேருந்து வந்த தண்ணி வந்ததை கண்டு கொஞ்சம் அலர்ட் பண்ணாங்க எல்லாத்தையும். அப்படி எல்லாரும் அலர்ட் பண்ண பிறகு கொஞ்சம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்புறம் ஆயிட்டாங்க அந்த பக்கம். அதனால உயிர் சேதம் இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா வீடு பூட்டி இருக்கவும் பெரும்பாலும் நினச்சிட்டாங்க அங்கனைக்குள்ள இருந்தவங்க நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி. அப்போ என்னன்னா இவங்க கல்லடிச்சு தான் தகர சத்தத்தில் தான் எல்லாரும் வெளியில் வந்தது. அப்போ எங்களோட சீட் சத்தமும் பெருசாக தெரியலை, அதை நாங்களும் கணக்கில் எடுக்கலை. அப்போ வந்த தண்ணி அப்படியே அடித்து ரெண்டாக பிரிஞ்சு பக்கத்தில் இருந்த வீடு அப்படியே இடித்து எங்களோட அப்படியே மூடி நாங்கள் உள்ளுக்கு 6 பேர், நான், மனைவி, அம்மா, பிள்ளைகள் 3 பேர். அம்மாவும் எல்லாமே இருக்க, மனைவி அதிபர் பாடசாலையினுடைய அவங்க வந்து எரியிட்டாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளையும் கீழே நிலத்தில் அப்படியே சிக்கிட்டா. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சு வந்து நான் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், பதில் பொது வைத்தியசாலையில். அதே போல் அதிபராக இருந்தேன், மனைவியும் ஒரு 4 நாள் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்தால், பாபாவும் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஏதோ உயிர் தப்பிச்சு ஆக்களுடைய உதவியோட உண்மையில் எங்களோட இந்த ஃபெஸ்ட் வீடியோ பார்த்தப்போ வந்து நிறைய பேர் வந்து பதறி இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பதறி போனோம். உங்கள்ட்ட இந்த லொக்கேஷன் இந்த உங்கள்ட்ட இடங்கள் இருக்க நிலைமை பார்த்து என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லி. ஆனால் உண்மையில் உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னு சொன்னால் இப்படி எங்கெல்லாம் வந்து ஸ்லிப் வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் எத்தனை உயிர்கள் பறி போயிருக்குது. ஆனால் கடவுள் புண்ணியத்திலேயோ இல்லைன்னு சொன்னால் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள்கள் செய்த புண்ணியத்திலேயோ சொல்லி தெரியல வந்து உண்மையில் எந்த ஒரு உயிரும் வந்து இங்கே பறி போக இல்லை. ஸோ உண்மையில் இன்றையோட ஒரு மாத காலம் வந்து முடிச்சுது. அதாவது உண்மையில் கார்த்திகை 27 நடந்தது, இப்போ மார்கழி 27. பட் வந்து என்ன சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு மக்கள் இடைத்தங்கல் முகாமில் தங்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணி தங்க வச்சிருக்கிறாங்க. வீடுகளில் தங்கக்கூடியவங்களும் தற்காலிகமாக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த தங்க வைக்கிற இடத்துல இருக்கிற வசதிகளில் செய்து கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதே போல் கடந்த வாரத்தில் நாட்டின் எங்களுடைய பிரதம மந்திரி வந்தாங்களா வந்து இதெல்லாம் பார்வையிட்டுட்டு பாடசாலை இந்த இடத்துல நடத்த முடியாதுங்கிறதுக்காக புதிய இடம் ஒன்று தெரிவு செய்து சீக்கிரமாக அதை கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பொதுமக்களுடைய வேண்டுகோள் இருந்துச்சு, எங்களுக்கு பாதுகாப்பான இடம். அதையும் அவர் வாய் வார்த்தையில் மக்களுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு போயிருக்காரு. பெரும்பாலும் அவரை நம்புகிறாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசாங்கத்தை எல்லாரும் நம்புறாங்க. சொன்னால் உண்மையில் அவங்கள்ட்ட பேச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி செயற்திட்டங்களும் வந்து இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கான நம்பிக்கைகள் வச்சிருக்கிறாங்க மக்கள். அந்த நம்பிக்கைகள் வீண் போகாதுன்னு நாங்களும் நம்புகிறோம். சொன்னால் சென்ற பல இடங்களில் வந்து உண்மையில கவர்மெண்ட்டை நல்ல விதமாக பேசுகிறாங்க. பட் நிறைய இடங்களில் வந்துட்டு உண்மையிலே ஜனாதிபதியினால் என்ன செய்திகள் வந்து வெளியில் என்ன அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க சில இடங்களில். சொன்னால் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பார்க்குறதுலாம் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனைகளால் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது. பட் வந்து ஒரு ஃபார்ம்னு அவுட் பண்ணியிருந்தாங்க தெரியுதா, நம்ம வந்துட்டு ஃபில்அப் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும். ஸோ அது எல்லாருமே வந்து இங்கே பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் நினைக்கல, நான் நினைக்கிறேன் கிடைக்கக்கூடியவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கிராம சேரும் அது தொடர்பாக நிதி நான் நினைக்கிறேன் இன்னே விடுமுறை நாளில் கூட பெரிய செயலகத்தில் இந்த நிதியை கொடுத்துக்கிட்டு பெரும்பாலும் அந்த சைடில் கொடுக்கக்கூடியது செய்து இந்த அதிகாரிகள் மட்டத்தில் மக்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கணும்.
இவங்க அவங்களோட சரியாக தொடர்பு கொண்டு கிராம சேவரோட தொடர்பு கொண்டு சரியாக அவங்களுடைய பிரச்சனைகளை இனங்காட்டி இவங்க சில ஜனாதிபதி அறிவிச்சிருந்தாலும் சில நேரம் கிடைக்கிறதுல தாமதம் இருக்குன்னு கேட்டால் எங்கள் ஆட்கள் அதை வந்து வாங்கிக்கிறதுலையும் ஒரு அக்கறை ஒன்று இருக்கும். கண்டிப்பாக உண்மையில் பொதுஜனங்கிட்ட அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறது ஏதோ அதாவது அரசாங்கம் அவங்களால முடிஞ்சதை தான் பண்ணும், மிச்சமெல்லாம் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு அனர்த்தம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்படாக இருங்க, நடக்காது அப்படி சொல்லி கேஷுவலாக இருந்துடாதீங்க. எது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட பக்கங்களில் கூட வந்து வடகிழக்கு பகுதிகளில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா டெஸ்ட் பண்ண போகிறாங்களான்னு இருந்தால் கூட, அதாவது சுனாமி எச்சரிக்கைகளுக்கு அலாரம் போட்டிருப்பாங்க, அதை டெஸ்ட் பண்ணால் கூட வந்து பயத்தில் நாங்களாம் வெளியில் ஏறிடுவோம். என்ன சொன்னால் அதெல்லாம் பாதிக்கப்பட்டுருவோம். 2004 சுனாமி அடித்து பாதிக்கப்பட்டுட்டோம். அதால் ஒரு அலாரம் அடித்தாலே வந்து பயந்துருவோம். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் அலர்ட்டாக இருங்க, நீங்கள் கேஷுவலாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன சொன்னால் நீங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த ஒரு மண் சரிவை பார்த்து பழகிட்டீங்க. ஆனால் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மண் சரிவு இந்த வருஷம் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கல, இது வரைக்கும் கேஷுவலாக விட்டதுனால இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்கல. இனிமேல் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அவதானத்தோடு இருங்க. என்ன சொன்னால் நாளைக்கு உண்மையில் நம்மளோட குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் பறிப்போனா அரசாங்கம் என்னதான் நம்மளுக்கு நிகராக எதுவும் கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப கிடைச்சிடாது. ஸோ உயிருக்கு இன்னொரு வேலையும் வந்துட்டு நிகராகாது. ஸோ அதனால் உங்களோட உயிரை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும். அண்ட் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நிவாரண பொதி வந்து ஒரு மாத காலமாக சரியாக இப்போது என்ன நடந்துச்சோ அதோ டைத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இதெல்லாமே உண்மையில் வெளிநாடுகளில் வந்து பாடுபட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட ஒரு தொழில் பண்ணவங்க தான் அவங்க அந்த காசை வந்து கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்பி இங்கே உள்ள ஜனங்களுக்கு வந்து இதை கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய சேனல் மூலமாக இது வரைக்கும் வடகிழக்கு பகுதிகளில் நாங்கள் நூறேலியெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் முதல் தடவையாக இப்போ தான் பதுளையில் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ அது எங்களுக்கும் மன திருப்தி, எங்களுக்கும் சந்தோஷம். அண்ட் உங்களோட பிள்ளை குட்டிகள் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்களும் முயற்சிகள் அதிகம் எடுக்கணும். சரிங்களா? நிச்சயமாக. இப்போ நாங்களும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். என்னென்னு கேட்டால் இப்போ நிறைய யூடியூப் சேனல் அதுகளெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு இது ஒரு வாய்ப்பு, அப்படியெல்லாம் தேடி பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இது வந்து தேடி பார்த்து அதே நேரத்தில் உங்கள் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுங்கிறத வந்து அக்கறை எடுத்து செஞ்சுருக்கிறதுக்கு உண்மையிலே உங்கள் சேனலுக்கு நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு இப்போ தான் பேர் வந்துச்சு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி. உண்மையில் இந்த ஏரியாவுக்கு பண்ணிவிட்டோம், அந்த இன்னொரு ஏரியா எங்களுக்கு பாக்கி இருக்கு. அதுக்கும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இவங்களோட வந்திருந்தாங்க இன்னொரு நாள். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கும் எங்களுக்கு நன்றியை கண்டிப்பாக மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, சந்தோஷம் உண்மையில். ஸோ ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. பாதுகாப்பாக இருங்க, அதான் எங்களால் சொல்ல முடிஞ்சதெல்லாம் வந்து அவ்வளோதான். பாதுகாப்பாக இருங்க. சரி, எங்களோட எப்பயுமே தொடர்பு இருக்கிற மாதிரி எஸ்ஆர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து கண்டிப்பா நீங்க எப்போனாலும் எங்களோட சேனல் நம்பருக்கு கூட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? எப்பயும் தொடர்பு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க டிஜிட்டல் மீடியா தானே உங்களுக்கு. அதை வந்து டிஜிட்டல் மீடியான்னு போய் சொல்லிருக்கு. உண்மையான நேம் வந்து ஆர்ஜே தமிழா. அதை கொஞ்சம் எங்களுக்கு லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட இந்த நேரம் டச்சில் இருக்கலாம். உங்களை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒரு கொடுத்துட்டு போங்க. எங்கிட்ட நாங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது உங்களை. இந்த அவருக்கு தெரியும். தமிழ் எப்பயும் இருக்கும். ஓகே, இதே எங்களெல்லாம் முடிஞ்சது. உண்மையில பதுளையில் வந்து முதல் பார்த்தது இந்த யூரி எஸ்டேட் தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அங்கே போய் பார்த்த இன்னொரு அது மடல் சீமை அந்த ஏரியா. பட் அந்த ஏரியாவுக்கு இன்னும் நாங்கள் பண்ணல. என்ன சொன்னால் பெஸ்ட்டாக இதை செலக்ட் பண்ணோம். அண்ட் இங்கே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே பண்ணணும். என்ன சொன்னால் உண்மையிலே வெறும் பாரதியாக வந்து நிறைய அரசியல்வாதிகள் மாதிரி இருக்கு. அரசியலை நான் அதுக்குள்ள எடுக்கல. சில பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க, அடுத்த வாட்டி வந்து திரும்ப வாக்கு வருவாங்க. இங்கே நடக்காது. ஆனால் பல பேர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னுலாம் வந்து சொல்லலை. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ அரசியலை தான் சுட்டி காட்டுறாங்க. அரசியல்வாதி மாதிரி தான் தம்பி நீங்களும் இருப்பீங்க, அப்படி தான் வந்துட்டு சொல்லிட்டு போவீங்க, செய்ய மாட்டீங்க அப்படி கிடையாது. உண்மையில எல்லாருக்கும் எல்லா நன்மையிலும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மறுபடியும் வந்து கொண்டு சேர்ப்போம். சரிங்களா? எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிங்களா? ஓகே, சரி, எங்களுக்கு சந்தோஷம். எங்களோட பொதுமக்கள் சார்பாக அக்கா டிட்வா புயல் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட யூரி தோட்டத்து பொதுமக்கள் சார்பில் பிரகலத திவா தம்பி இருவருக்கும் யூரி தோட்ட பொதுமக்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இறைவன் என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நன்றியெல்லாம் உண்மையிலே இந்த ஒரு உதவிகள் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து சேரும். என்ன சொன்னால் நாங்கள் இடையில ஒரு பாலம் தான். சரிங்களா? அவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க, அந்த பாலமாக இருந்து செயற்பட்டு உங்கள் கையில் வந்து உதவி செஞ்சவங்களுக்கும் நாங்கள் கூட நன்றி சொல்கிறோன்னு சொல்லி. ஓகே, ஸோ உண்மையில நீங்களாம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் எந்தெந்த நாட்டில் இருந்து எங்கெல்லாம் பண்ணாங்க. நீங்க வந்து பார்த்தது அதுல தான் அந்த பேரை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதான் நான் ஜோதிச்சிருந்தேன் பேர் வந்து. ஓகே, சந்தோஷம். அப்போ போயிட்டு வரோம், மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டீ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், குடிச்சிட்டு சரி, சாப்பாடு கூட உங்களுக்கு இருக்கு. அப்படியே சரியா, நன்றி. சேர்த்தா விட்டாரு. சேர்த்து அப்படியே
ஆனால் உண்மையில் எல்லாரும் வீட்டப்புன்ற பெரிய விஷயம் அதான் இது வரைக்கும் சந்தோஷம். அங்கிருந்து நாங்கள் அந்த வீட்டை பார்த்தேன் பயந்து உண்மையிலே. 6 பேரும் உண்டு. சரிங்கம்மா ஓகேங்கம்மா. இதான் இவங்களுடைய ஸ்கூல். நாங்கள் இதை வந்து வழியாக நேரத்தில் காட்டியிருப்போம். இப்பயும் பாருங்க இந்த வழியால் வந்து போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தடயங்கள் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் வந்து அந்த தண்ணி வந்து அடிச்சிட்டு போனது. நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் வந்து நின்று கதைச்சிருப்போம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் திரும்ப சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த மக்களோட கஷ்டத்தை நீங்கள் போய் பாருங்க, எப்படி அவங்க தப்பிச்சு ஓடினவங்கன்னு சொல்லி. அங்கே தான் வந்தது. ஸோ இந்த வழியால் தான் வந்து போகிறாங்க. அதான் அந்த பிரின்சிபலோட ஹஸ்பண்டோட ஆள் நின்று காய்ச்சி கொண்டு இருந்தவர். இந்த ஸ்கூல் பிரின்சிபல் அம்மா வந்து அவங்கள வந்து அதுக்குள்ளேயே மாட்டுப்பட்டவங்கள அதெல்லாம் வந்து நாங்கள் காட்டியிருந்தோம். நாங்களோடைய எப்படி கிடக்குன்னு வரும் இப்பயும். ஸோ அதுக்குள்ளே சுமந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாவம். இது வந்து பார்த்தவங்களுக்கு ஸ்கூல் மாதிரி தெரியுது. ஐயோ, கவர்மெண்டால் வந்து யாரும் பார்த்தாங்களா? எல்லாம் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தாங்க. உண்மையா? இதெல்லாம் என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்களை கிட்டத்தில் விடலே வந்து ஸ்கூலை பார்த்தாங்க. அவங்க மெயின் கல்வி அமைச்சர் தானே. மெயின் ஸ்கூல் பார்த்தாங்க, கோயில் பார்த்தாங்க. கோயில் எல்லாருக்கும் பதிலாக ஊவாமாக எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. மீனாக்கி உள்ள வெளிமடை எல்லாம் போயிட்டு இங்கே வந்தாங்க. மக்களோட பிரச்சனையை கேட்டறிஞ்சு சொன்னோம். அப்படி தான் எல்லாம் அப்படி போயிருக்கு. முடிஞ்ச அளவு உதவி செய்வோம், சீக்கிரம் நல்ல இடத்துல வீடு கட்டித்தாரன்னு சொன்னாங்க. அதன் வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் எல்லா வீடியோலையும் வந்து சொல்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை பழைய கவர்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எனக்கும் தனிப்பட்ட முறையில் பிடிச்ச ஒரு கவர்மெண்ட்னு வந்து சொல்லலாம். உண்மையில் எங்கெங்கே கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அங்கங்கே போய் அந்த உதவிகளை வந்து சரியாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி தான் இந்த பாதிக்கப்பட்டவங்க சரியான என்ன சொல்ல இப்போ வந்து அந்த டேஞ்சரான இடங்களுக்கு வந்து போகாமல் அதெல்லாம் ஓகே ஆன பிறகு வந்து அவங்களுக்கான அந்த உதவிகள் வந்து சரியாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன சொல்லி நேற்று வந்து சரியாக இங்கே வந்து அந்த பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனவங்களாம். ஸோ உண்மையிலே வந்து அப்போ உங்களுக்கான அந்த தீர்வு வந்து சரியாக கிடைக்கும். முன்னாடி எந்த ஒரு அரசாங்கத்திலேயோ எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் யாருமே வரல. இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு உண்மையில் நம்பிக்கைக்கூடிய ஒரு அரசாங்கம். எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, இந்த வீடுகளுக்கு சாமான் காசு கொடுத்தாங்க. உண்மையில் நன்றி சொல்லக்கூடிய நாங்கள் இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கிறோம். காசு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சாமான் வாங்கி கொள்றதுக்கு, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு. பிரதமர் இந்த ஒரு யூரிங்கிறதுக்கு எந்த ஒரு மினிஸ்டர்மார் நார்மல் இப்போ மலையகத்து மக்கள் இந்த மலையகள் இந்த சிடபிள்யூசி மினிஸ்டர்மார் அவங்க தான் நார்மலாக வந்துட்டு போவாங்க. நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறான். வருது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. உண்மையில் அது பாட்டக்கூடிய விஷயம். ஆமாம், உண்மையை வந்து அதான் உண்மையை வந்து அது சந்தோஷம் எனக்கும் வந்து கையில். நான் போன தரம் வரைக்குமே தான் கேட்டுருந்தேன் யாராச்சும் வந்தாங்கன்னு சொல்லி. அப்படி தான் எல்லா இடங்களையும் போய் பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும் விஷயம் கூட நாங்கள் நம்பலை. ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு உங்களுக்கு இப்படி காசு கிடைக்குது, நாங்கள் அதை நம்பலை. உண்மையில் நான் 100க்கு 100 நம்பவே இல்லை. நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஆன்லைனில் ஃபார்ம் இருக்குது அப்ளை பண்ணுங்கன்னா காசு கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, 50 லட்சம். நாங்கள் நம்பலை. ஆனால் அது நீங்கள் சொல்லிட்டு போன பிறகு இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சது. அதில் உங்களுக்கு காசு கையில் கொடுத்தாங்க. இருந்தும் நீங்கள் சொன்னது எப்போ நம்பிக்கை வந்துச்சு. இந்த அரசாங்கம் சொன்னதை செஞ்சுட்டாங்க. சந்தோஷமான விஷயம். அதான் நான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரைக்குள்ள அதாவது நாங்கள் நேரத்தில் வந்திருந்தாங்க வரைக்குள்ள வந்து கேட்டிருந்தேன். நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த 25,000 வந்து கொடுப்பணும், அந்த 10,000 வந்து உங்களுக்கு தந்தவன்னு சொல்லி உங்களுக்கு அது சம்மந்தமாக தெரியான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த ஆன்லைன் ஃபார்ம் எல்லாம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ அவங்களுக்கு அது வந்து கிடைச்சிருக்கு. சந்தோஷம். ஆனால் இப்போ இன்னொரு சந்தோஷமான விஷயமும் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க நேற்று. எங்களுக்கு தேவைப்பட்ட மாகாணத்துக்கு வீடு வாங்கி கொண்டு போகலாம். ஐயோ, வட மாகாணமா கிழக்கா மேற்கா தெற்கா எங்கிட்டும் தெரியல. எங்களுக்கு நானும் சந்தோஷப்படுறேன். எனக்கு வட மாகாணத்துக்கு கொடுத்தா நல்ல சந்தோஷம். எனக்கு மன்னார் கொடுத்தா எனக்கு வைஃப்லாம் இருக்குது மன்னாரில் தான். அப்போ எனக்கு அங்கே ஒரு வீடு கொடுத்தா சந்தோஷமான விஷயம். அதை நிலத்துக்கு கொடுத்தாலும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பயமா இல்லை, இங்கே இருக்க விருப்பம் இல்லை. இனி பிறந்து வாழ்ந்த ஊராக இருந்தாலும் இனி இருக்க விட மாட்டாங்க. இனி பதிலையில் இனி கஷ்டம். இனி இங்கே விட்டு போகிறது வேறு போகிறது நல்லது. சரி, ஓகே. உண்மையில் வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்க டீச்சர், வாங்க டீச்சர். அந்த இதுக்குள்ளே சீக்கிரம் சொன்னீங்க. சரி, ஓகே. ஓகே, முக்கியமான வந்து ஒரு பிரச்சனையை சொல்லணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அன்னத்தால் பாதிக்கப்பட்ட
எல்லாருக்கும் தான் அந்த உதவி வந்து கிடைக்குதுன்ற மாதிரி வந்து அரசாங்கத்தால் அறிவிச்சிருந்தவங்க வந்து அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்க்கக்குள்ள என்ன சொன்னால் இப்போ வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்கள அந்த ஆசிரியராக இருந்தாலும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவங்களோட மாதாந்த சம்பளம் வந்து ஒரு 60,000 ரூபா மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சுட்டு ஆகக்கூடியதாக இருந்தால். ஸோ அதுக்கு கீழே தான் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வந்து இவங்களோட அந்த வீடு வந்து எல்லாம் முடைக்கப்படுதாம். அவங்கள வந்து ஒரு ஆசிரியர். ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் வந்து இந்த இதை வந்து புறக்கணிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். நான் எந்த நியூஸ்லேயும் பார்க்கல ஆசிரியராக இருந்தாலோ இல்லை மற்ற ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நான் பார்க்கல. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? வணக்கம். நான் வந்து டீச்சர், ஹஸ்பண்ட் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸர். எஸ்டேட் குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் இப்போ 20 வருஷம் மேரி பண்ணி 20 வருஷமாக எஸ்டேட் குவார்ட்டர்ஸ்களில் தான் இருக்கோம். யூரி எஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் 3 வருஷம். இந்த அனர்த்தம் ஏற்பட்டதில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் நம்மளோட வீட்டுக்கு மேலே இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. 2 குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ஃபேக்ட்ரியில் கீழ்ப்பகுதியில் இருந்தோம். இப்போ எங்களை வந்து யாருமே என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு இதுவரைக்குமே விசாரிக்கலை. ஃபேக்ட்ரியில் பதிவுகள் மேற்கொண்டாங்க. அந்த பதிவில் நாங்கள் ஐடென்டிட்டியெல்லாம் கொடுத்து பதிவு செஞ்சாலுமே கூட இப்போ எங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த விதமான நிவாரண உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல. இது ஏற்கனவே ஒரு தடவை அந்த வெளியில் நின்று கொடுத்ததில் கிடச்சிச்சு. இது செகண்ட் டைம் எங்களுக்கு உங்களோட நிவாரண உதவி கிடச்சிருக்கு. நாங்கள் கிராம சேவகரவட்டையும் போயிட்டு கதைச்சோம். நாங்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களோட பேர் இல்லை அப்படின்னோட்டி அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு கைபிரிச்சிட்டாரு. இப்போ இது தொடர்பாக நாங்கள் ஏஜ்லேயும் போயிட்டு கழிச்சிருக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இது வரைக்குமே கிடைக்கல. நாங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலுமே கூட நாங்களும் இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த ஊரில் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது இதனால ஒரு நியாயம் கிடைக்கணும். நாங்களும் மன உளைச்சலுக்கு தான் உள்ளாகியிருக்கோம். இதனால வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? நாங்கள் காட்டினாங்க மேலே, அதான் மேலே 2 குவார்ட்டர்ஸ் இருக்குது, மேலேயும் கீழையும். அப்போ மேலே உள்ளது ஃபேக்ட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர்ட, கீழே உள்ள குவார்ட்டர்ஸ் வந்து எங்களோட குவார்ட்டர்ஸ். உடைஞ்சிருக்குன்னா தண்ணி வந்திருக்கு. அந்த கல்லெல்லாம் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஆஃபீஸரோட வீட்டுக்கு முன்னுக்கு 11 கல் நிற்கிது. அது எந்த நேரத்தில் பணியை வருமா வேற எங்கேயும் போகுமா என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. 25,000 ரூபா கொடுத்தாங்க அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு போக சொல்லி. எஸ்டேட்டாலையும் மேனேஜ்மெண்ட் சைடாலையும் வந்து இது வரைக்கும் வீடை பார்க்கவே இல்லை. அந்த 25,000த்தில் க்ளீன் பண்ணிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது போகிறதுக்கு. ஏன்னா மேலே வந்து வெடிப்பு இருக்குது. நாங்கள் வந்து அண்ணாக்கள் வந்து கொண்டு காட்டினவங்க பார்த்துனாங்க. ஆனால் ஸ்டேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் அவங்கள்ட்ட போய் கதை நம்மளை போக சொல்கிறாங்க, அந்த குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருங்கன்னு. அவங்க செக் பண்ணி பார்த்தவங்கள வந்து பார்க்கல, வீடை வந்து பார்க்கல. அவங்க சும்மாவே கதைக்கிறாங்க, நீங்கள் போக நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிக்க. தெரியல உண்மையிலே வந்து என்னன்னு சொல்லி. ஆனால் பாதிக்கப்பட்டிருந்தா உயிரட்சத்தோட பாருங்கள் எந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி. இதுக்கு பிறகு வந்து திரும்ப அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னால் யாராச்சும் இருப்பாங்களோ? உண்மையிலே வந்து நாங்கள் இப்போ அங்கே பக்கம்ன்றாங்க நாவல்பட்டி சைடு வந்து அங்கே வந்து வெயில் வச்சு கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து மழை பெய்யுதுனே. அப்போ திரும்பியும் இன்னொரு மழை வந்தால் சரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இதை தாண்டி வந்துருக்கீங்களா? இப்போ என்னென்னா பொதுவாக வந்து இவங்களை மட்டும் கூட்டி கொண்டு வச்சு கதைச்சா பிரச்சனை இல்லை. யார் இவங்களை கதைக்க சொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஊரில் இருக்கிற மற்றவங்க தான். ஸோ அவங்களோட சார்பாக தான் உங்களை கூட்டி கொண்டு கதைக்க சொன்னோம். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்றது. இடத்துல வந்து பிரதமர் வந்திருந்தாரு. சரியா, இதே இடத்துக்கு இதே இன்னைக்குல நாங்கள் நின்று காய்க்கிற இடத்துக்கே பிரதமர் வந்திருந்தாரு. பிரதமர் வந்து எல்லாமே பார்த்தாங்க. பார்த்தாலும் கூட மேலே போயிட்டு இந்த மலையை செக் பண்ணவங்க வந்து யாருமே இல்லை, செக் பண்ணல. வெடிப்பு இருக்குங்கிறாங்க. யாருமே இன்ஜினியரா யாருமே எதுவுமே இன்னும் வச்சுக்கு செக் பண்ணல. இன்னும் வச்சுக்கு மேலே கல் எல்லாமே இருக்கு. ஆனால் யாரும் போயிட்டு பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்த்ததுலேயே நீங்கள் மட்டும்தான் வந்து எங்களோட கலந்து வந்தது வந்து நீங்கள் மட்டும்தான். இன்னும் வச்சுக்கோங்க அரசாங்கத்தில் கூட யாரும் போயிட்டு பார்த்தது இல்லை. இந்த ரோட்டுக்கு மேலே ஏறணும் இல்லை யாரும். ஏன்டா அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்கு. அப்போ இப்போ முன்னுக்கு இருக்கிறவங்கள வந்து இருக்க சொல்லியிருக்காங்களா? இல்லை இந்த இதெல்லாம் முற்றாக சேதமான வீடு. இந்த 7 குடும்பம் முற்றமாக சேதம். 10 கீழே உள்ளது எங்களோட குடும்பம். அங்கே 3 குடும்பம் முற்றாக சேதம் பண்ணிருக்கு. நோர்மல் தற்காலிகமாக வீடுகளுக்கு அனுப்பியிருக்கு. அவங்களுக்கும் இன்னும் ஒழுங்காக அவங்களுக்கும் பயம்தான். ஏன்னா இப்போ 29 இன்னொரு பெரிய மலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மலையால் அவங்களோட உயிர் எதுவும் சேதம் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்போ அதுக்கான அந்த ஆக்களும் பயந்து கொண்டிருக்காங்க. இதுக்கு சரியான ரிப்போர்ட் தரோம், நாங்கள் போக மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ 31 குடும்பம் எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 குடும்பம் வந்திருக்கு. அவங்களும் பயம். ஏன்னா வீடுலாம் வெடிப்பு இருப்பாங்க. மழை பெஞ்சுன்னா வந்துடுவாங்க. அங்கே வந்துடுவாங்க. அப்படின்னா அந்த தற்காலிகம். சரி, இப்போ நீங்கள் இந்த டீச்சர் பிரச்சனை டீச்சரை பற்றி அதை வந்து பேசக்கூடிய விஷயம் தான். என்னன்னு கேட்டால் அவங்களும் மனிதர் தானே. அவங்களுக்கு டீச்சிங்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு எதுவும் காசு கொடுக்குறாங்களா? அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்களும் அந்த ஐயாவும் இந்த ஸ்டேட்டில் டீ மேக்கர் அவருக்கு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை. மெயின் ரீசன் அவங்க சொல்கிறது என்ன, அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதை வச்சு அந்த புள்ளியை வச்சு தான் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்குறாங்கல்ல. அது கட்டாயம் பேசக்கூடிய விஷயம். அதை பற்றி இவங்க கட்டாயம்
எங்கள் மேலிடத்துக்கு கரெக்டாக அவங்க தெரிவிக்கணும். கண்டிப்பாக வந்து சம்டைம் அவங்களுக்கு வேறு ஏதாவது சலுகைகள் இருக்கோ என்னன்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் வந்து நார்மலாக தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்றா வழியில் வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து போன தரம் வந்து சொல்லிகள் வந்து 25,000 தந்தனுக்கு நீங்கள் இல்லைன்றீங்க. ஆனால் இந்த தரம் வரைக்கும் வந்து கிடைச்சிட்டுன்னு சொல்கிறீங்களா வந்து நீங்கள் சொன்னீங்க இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது. ஆனால் நாங்கள் நம்பலை. நாங்களாம் ஸ்டேட் ஆக்கள் எங்களுக்கு கிடைக்கும் நம்பலை. இந்த அரசாங்கம் எங்களுக்கு அந்த காசுங்க கொடுத்துருக்காங்க சாமான் வாங்குறவங்களுக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு கூட இந்த நிவாரண பொதிகள்லாம் வந்து முக்கால்வாசி பேர் யாருன்னு கேட்டால் அவங்க மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து எஸ்டேட் ஸ்டாஃப், அதனால அவங்களோட பேர் இல்லை லிஸ்ட்டில். அப்போ நாங்களாம் பாதிக்கப்பட்டோம் சார், இங்கே கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. மூலியமா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா? அப்போ எதுவும் கிடைக்கலையே. இல்லாத நில குவார்ட்டர்ஸ் பழுதடைஞ்சிருக்கனால ஃபேக்ட்ரிக்கு மேலே ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அதுவுமே பெரிய மழை வந்தால் பயம், அதில் சுற்றி உடஞ்சி அப்படி தான் இருக்குது. அதில் தான் நாங்கள் 3 ஃபேமிலி இருக்கிறோம். இப்போ அதில் அப்படி தண்ணி பிரச்சனை. அதனால என் மகள் 2 தடவை இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ நான் கொண்டு போயிட்டு இவரோட தம்பிட வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் இன்ஃபெக்ஷன்னால. அதெல்லாம் மெயின் வந்து எஸ்டேட் தான் அவங்க பார்க்கணும். அவங்க கூட நிற்கிறாங்க வந்து அவங்க வந்து துண்டா தான் இருக்காங்க. அவங்க 3 குடும்பம் இருக்கிறோம் அதுக்குள்ள. இவங்க வந்து வேற, அவங்க வேற. நீங்கள் வேற குடும்பம் அப்படியா? உங்கள்ட்ட விட வாங்க உங்களுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் செய்யல? இல்லை, ஒன்றும் செஞ்சில்லை. நம்மளோட அப்பா வந்து ஃபேக்ட்ரியில் டீ மேக்கராக இருக்கிறாரு. எங்களோட வீட்டில் மொத்தம் 7 பேர்கிட்ட இருக்கிறோம். அப்படின்னா பாபா என்கிட்ட 4 month பேபி ஒன்று இருக்கா. இவக்கு 4 years ஆகிட்டு. ஸோ நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தோம். மழை வரனா இவ ஒளிஞ்சுக்கிட்டா, அப்பா வரும். அப்போ இவளை நாங்கள் காப்பாற்றி எடுத்ததே எங்களுக்கு பெரிய விஷயம் ஒன்று தான். இல்லாட்டி இந்த நேரம் இருந்திருக்கவே மாட்டா. இந்த ஸ்லிப் அந்த அவ வீட்டுக்கு இருந்தா, ரூம்ல ஒளிஞ்சிருந்தா. அதாவது இன்னும் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் அவங்க வந்து அந்த மெயினாக இருக்கிறதாலே நான் இங்கே வந்து அந்த மெயின் வேலை செய்கிறதால வந்து அப்போ ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து உங்களுக்கான அந்த நிவாரணம் எல்லாம் வந்து சரியாக கொடுக்கப்படலையா? என்ன விளக்கம்னு சொல்லி சரியாக தெரியாது. எந்த விளக்கம் தெரியாமல் நாங்களும் வந்து சொல்லலை. இது சம்மந்தமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாது வந்து. ஸோ அவங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. சரியா? ஓகே, வந்து இப்போ நம்ம இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது வந்து சரியாக உங்களை சொன்ன மாதிரி வந்து அந்த 70 பார்சலையும் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு எவ்வளோ முடிஞ்சது, இந்த பொதி வந்து எவ்வளோ பொறுமதியானதுன்றது வந்து நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அண்ணா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் வீடியோவில் கழிச்சிருப்பார். நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வரைக்குள்ளேயும் எல்லா இடத்தையும் வந்து கொண்டு சுற்றி காட்டினது வந்து அவர் தான். அந்த என்னென்ன பாதிப்பு இருக்குது, எந்தெந்த வீடு வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அவர் மூலம் தான் கான்டாக்ட் பண்ணி இங்கே இருக்கிற உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களை எடுத்து என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி கண்டிப்பாக இவருக்கு அந்த காட்டைக்குள்ளேயும் வந்து தண்டை வீடு மட்டும் கொண்டு காட்டில எல்லார வீடையும் கொண்டு காட்டியிருந்தார். வெறும் மட்டும் இல்லை, இன்னும் 2 3 அண்ணாக்கள் வந்து. அப்போ அதுலேருந்து நாங்கள் நம்பி அவங்கள்ட்ட வந்து சொன்னோம். அதே மாதிரி வந்து உண்மையிலே நாங்கள் முதல்ல பார்த்தோம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. சரியான ஆக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து. ஸோ இந்த பொதி வந்து எவ்வளோ பொறுமதியானதுன்னு சொல்லி சொன்னால் நான் அப்படி ஒரு காட்டுறேன் பாருங்க. 6,335 ரூபா இந்த பொதிக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து 5 கிலோ ரைஸ், அடுத்து வந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு காட்டுறேன், நீங்களும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 சாமான். அதாவது அரிசி, கோதுமை மா, சீனி, தேயிலைத்தூள், பருப்பு, சோயா, பால், டின் மீன், சோப், டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பிரஷ், வாஷிங் பவுடர். இந்த 12 சாமான் வந்து உங்களுக்கு அதாவது முக்கியமான தேவையான சாமான். அதை என்னென்னா உங்களுக்கு காட்டுனா அதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி. அப்போ ஒரு பார்சல்ற பெறுமதி வந்து 6,335 ரூபா. அது வந்து 70 பார்சலுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,43,450 ரூபா வந்து வருது 70 பார்சலுக்கு. நாங்கள் உங்களை 70 பேர் தான் தந்தவங்க. என்னென்ன நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க 55 பேர் தான் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் கொடுத்தது சரியா 70 பார்சல். அதான் கேட்டீங்க வந்து உடுப்பு வேணுமா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு பொதி தாங்க சாய்ஸ் ஒன்று கொடுத்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் அங்கே நாவல்பட்டியிலும் கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டீங்க. அதான் உண்மையிலே இப்போ உண்மையாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் அண்ணா கூப்பிட்டு வச்சோம். நாங்கள் சரியாக கேட்டு என்ன தேவையோ நாங்கள் அதை தான் பண்ணி கொடுத்தேன். நிறைய இடத்துல இந்த உணவு பொதிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளிக்கிட்டு வரைக்கும் முன்னுக்கு என்ன இருக்கோ அங்கே கொடுத்து போட்டு போகிறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நிறைய உதவிகள் வந்தது. முன்னுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கே கொடுத்து போட்டு போகிறாங்க வந்து ஆரம்பத்திலே. அதை தாண்டி ரிஸ்க் எடுத்து உள்ளே வராங்கல்ல, அதான் வந்து மெயினானது.
ஸோ நாங்கள் வீடியோ மூலம் வந்து பார்த்தது மூலம் இன்றைக்கு நிறைய உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணி வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் 70 பார்சலுக்கான ரேட் வந்து 4,43,450 ரூபா. இந்த ட்ராவலிங் செலவுக்கு வந்து நாங்கள் எங்கேருந்து வந்து நாங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டி வந்து நாங்கள் இப்போ மதுரையில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த சாமானெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருக்கலாம். அதுக்கான டைம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை. அண்ட் வந்து உங்களுக்கு எப்படி அதை செய்யணுமன்றதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அங்கேருந்தே கொண்டு வந்து நாங்கள் அதுக்காக நாங்கள் வண்டிக்கு வந்து வண்டி எடுத்துருந்தேன். நாங்கள் இப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு வாகனம் பிடிச்சி வரண்டா அவ்வளோ முடியும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னதால் வந்து நாங்கள் வண்டி 10,000 டிரைவருக்கு 5,000 10,000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சிருந்தாங்க. மொத்தம் 25,000 ரூபா முடிஞ்சிருந்தது. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,68,450 ரூபா தான் இவங்களுக்கான இந்த பெறுமதி. சரிதானே? உங்களுக்கான இன்றைக்கு இந்த 70 பார்சலுக்கு ஐயா கும்பிடக்கூடாது நீங்கள், அதாவது சரியா ஊர் மக்கள் சார்பாக நான் நீங்கள் அதை பெற்றுக் கொடுத்தீங்க. சரி, ஓகே. அப்போ வந்து அவ்வளோதான் உங்களோட பெறுமதி. அதாவது இந்த கொடுத்த இன்றைக்கான செலவு வந்து ஃபுல்லாக முடிஞ்சது 4,68,450 ரூபா. இந்த உதவியை வந்து கொண்டு சேர்த்தது நாங்கள் செய்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலேருந்து சுசியக்கா தனது மகள் சேர்லாதன் கயல்வெளி சார்பாக வந்து ஒரு தொகை காசு அனுப்பியிருந்தவங்க வந்து அதில் மிகுதமாக இருந்த வந்து 90,000 அதே மாதிரி வந்து சித்ரா விவேக் நல்லையான்றவங்க வந்து டென்மார்க்கிலிருந்து மலையத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருந்தவங்க வந்து ஒரு தொகை, அதில் மீதி இருந்த 37,500 ரூபாயையும், கண்ணனங்கள் பிரான்ஸில் இருந்து அனுப்பியிருந்த 82,800 ரூபாயையும், அதே மாதிரி வந்து மலர் வண்ணன் அண்ணா குடும்பத்தினர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒரு தொகை காசு அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அதில் இருந்த மீதி அமௌண்ட் 75,000 ரூபாயையும், மகேஸ்வரி அம்மா வந்து 1,50,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தவங்க வந்து அதுவும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 1,50,000 வந்து அவங்களோட வேலையிறவங்கள்ட்ட இருந்து அரேஞ்ச் பண்ணி அதை சேர்த்து அனுப்பியிருந்தவங்க. அவங்களோட பேர் ஒரு கட்சி. அதாவது அந்த காசு கொடுத்தவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள், அதே மாதிரி வந்து பிலிப்பைன்ஸ், அப்படி எல்லாருமே சிங்களவர்கள் சொல்லி எல்லாரும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வாயில பெருசாக வராது, பட் இருந்தாலும் நம்ம சொல்லி ஆகணும், நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நூர்லிசா, முக்தா, நிராஸ், ரித்து, தருண், வசுந்தரா, எலோனா, ஜோசபின், டமிகா, இவ்வளோ பேர் தான் வந்து அதாவது அங்கே கொங்கோங்கிலேருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்க வந்து அவ்வளோ பேரும் பட்டாளமாக சேர்ந்து அறவாக்கி அம்மா கிட்ட வந்து கொடுத்து, அதாவது மகேஸ்வரி அம்மா கிட்ட கொடுத்து மகேஸ்வரி அம்மா வந்து அந்த 1,50,000 லட்சம் ரூபா வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த 1,50,000 லட்சம் ரூபா தான் இந்த மகேஸ்வரி அம்மா 1,50,000 லட்சம் ரூபா நான் சொன்னான் வந்து. அதே மாதிரி வந்து சுமதி அம்மா ஜெர்மன் பெர்லின்லேருந்து அவங்களோட காசு வந்து 33,150 ரூபா வந்து இந்த இதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. டோட்டல் இவங்களை உலகம் செஞ்ச உதவி தான் 4,68,450 ரூபா. நான் திரும்ப ஒருக்கா வந்து அவங்களோட பேரை வந்து சொல்கிறேன், நீ வாய்ச்சிரு. கனடாவில் இருக்கக்கூடிய சுசி அக்காவோட மகள் சேரலாதன் கயல்வெளி வந்து 90,000 ரூபாவும், அதே மாதிரி டென்மார்க்கில் இருக்கக்கூடிய சித்ரா விவேக் நல்லையா குடும்பத்தினர் வந்து 37,500 ரூபாவும், அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கிற கண்ணனங்கள் வந்துட்டு 82,800 ரூபாவும், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலர்வண்ணன் அண்ணா குடும்பத்தினர் வந்து 75,000 ரூபாவும், மகேஸ்வரி அம்மா கொங்கோங்கிலேருந்து மகேஸ்வரி அம்மா மற்றும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி அனுப்பியிருந்த டோட்டல் வந்து 1,50,000. அண்ட் அதே மாதிரி ஜெர்மன் பெர்லினில் இருக்கக்கூடிய சுமதி அம்மா வந்து 35,500 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ டோட்டல் அமௌண்ட் தான் இவங்களுக்காக வந்து சேர்ந்தது 4,68,450 ரூபா. நான் வந்து திரும்ப சொல்லிட்டேன் தெளிவாக. உங்களுக்கு வந்து தேவையான திரும்ப போய் பாருங்க. நாங்கள் வந்து இந்த உதவி செஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஆனால் அதை தாண்டி வந்து எங்களுக்கு வந்து உண்மையில் எங்களை நம்பி இந்த காசை அனுப்பி இதெல்லாம் செய்ய சொன்னவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவங்க மலைய மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி அது மூலம் செஞ்சோம். இன்றைக்கி வந்து சந்தோஷம் தானே உங்களுக்கு. நீங்கள் உங்களோட ஊர் மக்கள் சார்பாக ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம். எல்லாத்துக்கும் நன்றி தான், அவ்வளோதான். அங்கே பார்த்து சொன்னீங்க எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக ஊர் மக்கள் எல்லாம் அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நான் இப்போ உங்கள் கூட கடைசி வச்சுக்கும், அன்னைக்கும் கடைசி வச்சுக்கிருந்தேன், இன்றைக்கும் கடைசி வச்சுக்கிருக்கேன். எங்களோட எனது சார்பாக உங்களுக்கு நன்றி, பெரிய நன்றி. கண்டிப்பாக எங்களோட சார்பிலையும் வந்து ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் வந்து உண்மையில் இதுக்கு மேலே லேட் பண்ணிடலாம். காலையில் வந்து 8:30 வந்து ஆரம்பித்த வேலைகள் வந்து இப்போ தான் முடிச்சிருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 ஆகுது. அதுக்கப்புறம் வந்து வெளிப்படணும். பார்த்தீங்கன்னா சுற்றி முகில் வந்துட்டு கண்ணுக்கு ஒன்றுமே தெரியுது. ஸோ அது முக்கியமாக வந்து சொல்லணும். இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க வந்து இந்த ட்ராவலிங் இந்த உதவிகள் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்தது கிட்டத்தட்ட 149 150 கிலோமீட்டர் நாவலப்பட்டின்ற இடத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த பொதியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களோட வேலையை பார்த்துட்டு அதுக்கு தாண்டி வந்து நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு. ஸோ இந்த பொதியெல்லாம் சரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் இதை ஹையர் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் அங்கேருந்து வந்து இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த டைம் வந்து
வலிக்கு விட்டு மட்டக்களப்பு போகிறோம் திரும்ப வந்து. ஸோ அப்போ நீங்கள் வந்து பாருங்க அவ்வளோ தூரம் வந்து அந்த பயணம் இருக்குன்னு சொல்லி. மட்டக்களப்பு இங்கேருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும், திரும்ப வந்து போகிறோம். அதுலேருந்து தான் வேகமாக நாங்கள் அந்த வீடியோவில் வந்து விடைய வரோம். இந்த இருட்டில் நின்று இந்த கணக்கில் வந்து சொல்கிறோம். நாங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஒரு 4:30 போயிட்டு. ஸோ திரும்பவும் இந்த உதவி செய்த எங்கள் மூலம் இந்த உதவி செய்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சிலர் உதவிகள் திட்டங்கள் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா செய்யுங்க. நாங்கள் திரும்ப எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து சரியான இடத்த வந்து நாங்கள் சேர்க்கறதுக்காக திரும்ப வருவோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.